வருஷமா இத்தனை காலம் 60 ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் மாத்தி காவா பிரச்சனைக்கு சண்டை போட்டுன்னு போய் வேலை செய்வானுங்க, ரோடு பிரச்சனைக்கு சண்டை போட்டுன்னு போய் வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க லோக்கல் லீடரை ஃபார்ம் ஆயிருக்காங்க. லோக்கல் எலெக்ஷனுமே ஒரு சின்ன பயம் இருக்கு. என்ன ஆகும்னா, இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்த மாதிரி யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம ஓட்டு போட்டாங்களே, அதே மாதிரி விசில் சின்னதுக்கு இந்த எலெக்ஷன்லயும் அது உள்ளாட்சி எலெக்ஷன்லயும் இளைஞர்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்கு. லோக்கல் பார்ட்டிஸ் கட்டமைப்பு எப்படி இருக்கு? திமுக அதிமுக கட்டமைப்பு நல்லாவே இருக்கு. டிவிக கட்டமைப்பு இன்னுமே வரல. இன்னுமே அவங்க கட்சியை வலுப்படுத்த ஆரம்பிக்கவே இல்லை. எப்ப கட்சி வலுவாகுதோ அப்பதான் உள்ளாட்சி எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ண முடியும். அது திராவிட பார்ட்டிகளை ரீப்ளேஸ் பண்ற இடத்துக்கு அண்ணாமலை என்ன வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா வாய்ப்பு தான் இருக்கு, வந்துருவாருன்னு சொல்ல. ஏன்னா இவங்க பெரிய கட்டமைப்பு இருக்கு. இவர் கட்டமைப்பு உருவாக்கணும். ஏன்னா இவர் ஆக்டர் கிடையாது, 30 வருஷம் சினிமாவில் நடிச்சது கிடையாது, பாட்டு பண்ணது கிடையாது, டான்ஸ் ஆனது கிடையாது. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஓம் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். நேற்றுக்கு போன தடவை பேசுவோம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. காங்கிரஸ் திமுக முன்னாடி கட்டி விட்டுருந்தாங்க அப்படின்னா 70 சீட் வரைக்கும் டிவிகளை கொடுத்துருப்பாங்க. அந்த 70 சீட்லையும் இந்த கை சின்னம் போய் சேர்ந்திருக்காது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. புதுசாக இருந்தது, நிறைய பேர் அதை வரவேற்று கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கமலி எம்எல்ஏ விஸ் மேயர் பிரியா, இந்த ஒரு பிரச்சனை பார்த்துருப்பீங்க, மெழுகுவத்தி ஏற்றுறது. சப்போஸ் அந்த பிரச்சனையை ஒத்தி வச்சிருவோம். அதன் தொடர்ச்சியாக ஆதவர்ஜுன் அவர்கள் பேசுவோம் என்ன சொன்னாங்க, 25 மேயர் தமிழ்நாட்டில் இருக்கு, ஒரு மேயர் ஜெயிச்சு காட்டுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி அவங்களுக்கும் ஆதவர்ஜுனாக்கும் அந்த பிரச்சனை அப்படின்றது ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் வரப்போகுது உள்ளாட்சி தேர்தல். ஆமாம், 25 மேயர். எத்தனை மேயர் டிவிக்கு கைப்பற்றுவாங்க, எத்தனை மேயர் திமுக கைப்பற்றுவாங்க? அதிமுகக்கு இடம் இருக்கா? பேசிக்கா பாத்தீங்கன்னா உள்ளாட்சி எலெக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸை பார்த்து ஓட்டு போடுவாங்க. இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்தது, சென்னையில் இத்தனை பேர் ஜெயிச்சாங்க. சென்னை மொத்தமே டிவிக்கு தான் ஜெயிச்சாங்க. ஆனா யாருக்குமே அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் நேம் தெரியாது, அந்த எம்எல்ஏ ஃபேஸ் தெரியாது. ஆனா உள்ளாட்சி பாத்தீங்கன்னா இந்த தெரு 4 தெரு 5 தெரு இருக்கும். அந்த வார்டு எலெக்ஷன் போட்டீங்கன்னா தலைவர் பாத்தீங்கன்னா அந்த ஊர் கிராமத்துல ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க தலைவர், அவங்க பேருக்காக ஓட்டு போடுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா இத்தனை காலம் 60 ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் மாத்தி காவா பிரச்சனைக்கு சண்டை போட்டுன்னு போய் வேலை செய்வானுங்க, ரோடு பிரச்சனைக்கு சண்டை போட்டுன்னு போய் வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க லோக்கல் லீடரை ஃபார்ம் ஆயிருக்காங்க. அந்த லோக்கல் லீடர் இந்த எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் லோக்கல் லீடரும் அந்த லோக்கல் லீடரும் அவங்க வீட்டுல இருக்கவங்களும் எல்லாமே டிவிக்கு போட்டு போட்டாங்க. ஆனா அந்த லோக்கல் லீடரே வரும்போது இப்ப இன்னொரு விஷயம், இங்க இருக்கிறது டி நகர் அசோக் நகர் பக்கத்துல இருக்கு, வெஸ்ட்மாம்பலம் பக்கத்துல இருக்கு. இங்க பிராமின்ஸ் நிறைய பேர்ட்ட பேச பிராமின்ஸ்லாம் திமுக எதிரானவன்னு சொல்லுவாங்க. ஆனா கருணாநிதி அப்படின்ற ஒரு முன்னாள் எம்எல்ஏ இருந்தாங்க. அவர் இருக்கும். அவர் இப்ப கருணாநிதி அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவர் நிறைய உதவி பண்ணிருக்காரு. ஃபேமஸான ஒருத்தர், நான் பேர் சொல்றேன் நானு. அவரு சொல்றாரு கருணாநிதி அவங்க இருந்தாங்க அவருக்கு ஓட்டு போடுவேன், ஏன்னா அதுக்கு நல்ல பழக்கம், பிரச்சனை வருவாங்க. ஆமா, இந்த பழக்க வழக்கம் இருக்குல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்கன்ற மாதிரி பழகுவாங்க உள்ளாட்சி எலெக்ஷனை பொறுத்த இருக்கும். ஸோ உள்ளாட்சி எலெக்ஷன்ல நீங்க ஆதவர்ஜுனா மினிஸ்டர் ஆதவர்ஜுனா சொல்ற மாதிரி தோட்டா டிவிக்கு இந்த எலெக்ஷன் அடிச்ச மாதிரி ஸ்வைப் அடிக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏடிஎம்கேக்கும் ஸ்பேஸ் இருக்கு, டிஎம்கேக்கும் ஸ்பேஸ் இருக்கு, அதே மாதிரி டிவிகேக்கும் ஸ்பேஸ் இருக்கு. டிவிகேக்கு எப்படி ஸ்பேஸ் இருக்கும்னு சொல்லணும். ஏன்னா இப்போ டிஎம்கேக்கு நிறைய லோக்கல் கேடர்ஸ்லாம் தாவேகா சைடு போயிட்டாங்களே. இன்னுமே இப்போ கிராமத்து சைடும் சரி, ஃபிஷர்மேன் ஏரியாவும் சரி, நிறைய குக்கிராமத்துக்கு போனீங்கன்னா கையில எம்ஜிஆர்னு தேட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்கு ரொம்ப கம்மியாயிட்டே வருது. இல்ல அதெல்லாம் கம்மியெல்லாம் ஆகல. இன்னுமே அந்த ரெட்டலைக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு, அந்த அதிமுக ஒரு சிம்பிளுக்கு ஓட்டு இருக்கு, எம்ஜிஆர் லெகசிக்கு ஓட்டு இருக்கு, ஜெயலலிதா திரு அம்மா அவர்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. அது கலையெல்லாம் இல்ல. இந்த வாட்டி ஒரு எப்படி போச்சு எது போச்சுன்னு தெரியாம ஒரு ஸ்பான்டேனியஸா டக்குனு அவர் ஜெயிச்சுட்டாரு திரு விஜய் முதலமைச்சர் அவர்கள். ஆனா அதே தொடர்ந்து நடக்கும்னு எந்த இதுவும் சொல்ல முடியாது, அது நடக்காம போகும் நம்ம சொல்ல முடியாது. இது எப்படி நடக்கும்னா, அந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ல திமுகவும் அதிமுகவும் எப்படி அவங்க கேண்டிடேட்ஸை நிக்க வைக்கிறாங்க அந்தந்த மாவட்ட செயலர்கள் தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சென்னை மேற்கு மாவட்டம், சென்னை மேற்கு மாவட்ட செயலர்கள்னா லோக்கல்ல இருக்க அந்த வட்டத்துல 153 வட்டத்துல 150 வட்டத்துல 151 வட்டத்துல யார் யார் நிக்க போறாங்கன்னு சொல்ல போறாங்க. இது திரு ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ண போறது கிடையாது. இது திரு எடப்பாடி அவர்கள் முடிவு பண்ண போறாங்க. அந்தந்த லோக்கல் மாவட்ட செயலர் தான் முடிவு பண்ண போறாங்க. சோ இது லோக்கல் பேஸ்ட் எலெக்ஷன். ஆனா இதுலயுமே அந்தந்த தலைவர்கள், நான் சொல்ல முடியாது, ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், டிவிக்கு விஜய் அவர்களா இருக்கட்டும், ஆதவர்ஜுன் அண்ணா அவர்களா இருக்கட்டும், இவங்களாம் டைட் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி லோக்கல் மாவட்டத்தில் யார் கேண்டிடேட் கொடுக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி, அந்த கேண்டிடேட்டுக்கு 2 பேர் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னு இல்ல லோக்கல்ல நம்ம 150 கவுன்சிலர்னா அந்த கவுன்சிலர் ஒரு சீட்டுக்கு 2 பேர் போட்டி போடுவாங்க. ஒருத்தர் ஓம் பிரகாஷ் ஒரு பையன் போட்டி போடுவோம், ஒருத்தர் போட்டி போடுவாரு. இவங்க 2 பேர் சீட்ல ஒருத்தர் தான் சீட் கொடுக்க முடியும். அந்த ஒருத்தர் சீட்டு கிடைச்சா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா அவர் தோக்கறதுக்கு என்னென்ன பண்ணுவார். இது டிஎம்கேலையும் கிடைக்கும் இருக்கு, ஏடிஎம்கேல இருக்கு. ஆனா டிவிக்கு அப்படி கிடையாது. ஸோ அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டா இது இருக்கும்.
அதே மாதிரி லோக்கல் எலெக்ஷனுமே ஒரு சின்ன பயம் இருக்கு. என்ன ஆகும்னா இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் அந்த மாதிரி யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம ஓட்டு போட்டாங்களே, அதே மாதிரி விசில் சின்னதுக்கு இந்த எலெக்ஷன்லயும் அது உள்ளாட்சி எலெக்ஷன்லயும் இளைஞர்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்கு. அது நடக்கவும் செய்யலாம். முக்கியமா சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் சிட்டில மேஜர் சிட்டிஸ்ல என்ன யார் கேண்டிடேட் தெரியாம ஓட்டு போட வாய்ப்பு அதிகமா இருக்கு. டாபிக்ல இருந்து கொஞ்சம் டிவேட் ஆகுறேன். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் மேல ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. அது கேஸ்லாம் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சின்ன பசங்களா குழந்தைங்களாம் கிட்ட போயிட்டு பிரச்சாரத்தில் டி நகரில் பேசும்போது உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. நிறைய பேரோட வீட்டில் பார்க்க முடிஞ்சது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு ஒரு தாவேக்கா தொண்டர் கையெடுத்துக்கிட்டு உயிரெடுத்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. டக்குன்னு விசிலுக்கு மாறின உடனே அந்த நியூஸ் அப்படின்றது டவுன் ஆயிடுச்சு. இப்போ இது விஜய் அவர்களுக்கு உதவுச்சா? குழந்தைங்களாம் போயிட்டு அப்பா அம்மாட்ட சொல்லி போட சொன்னது உதவுச்சா? குழந்தைங்களாம் போயிட்டு அப்பா அம்மா கிட்ட போட சொன்னது பெரும் அளவு விஜய்க்கு உதவி இருக்கு. ஏன்னா அது நல்ல வேலை செய்ய தெரிஞ்சதுனாலதான், அது நல்ல வேலை செய்ய தெரிஞ்சதுனாலதான் ஒரு மீட்டிங்லயே, ஒரு பிரச்சார மீட்டிங்லயே அந்த வீடியோ நான் பார்த்தேன். சின்ன சின்ன குழந்தைங்களா போயிட்டு அம்மா வந்து விஜய்னு சொல்லுமா, விஜய் சொன்னா டிவிக்கு சொல்லுமா சொன்னது மைக்ல சொன்னது பார்த்தேன். அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு திரு விஜய் அவர்கள், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னதை நாம எல்லாருமே பிரச்சாரத்துல பார்த்தோம். அது பயங்கரமா ஒர்க் ஆச்சு. எல்லா வீட்லயும் சரி பேரன் சொல்றான், சரி பேத்தி சொல்றான், சரி பையன் சொல்றான், குழந்தை சொல்லுது, ஒரு ஓட்டு தான் நான் போட்டு போயிடும் அப்படி சொல்லி ஒரு ஓட்டா போட்டதான் விஜய்க்கு. மிச்சபடி இது விஜய் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி யாரும் ஓட்டு போடல. சரி நம்ம ஓட்டு சும்மா ஒண்ணு போட்டு பாக்குறோம் அப்படின்னு. இப்போ ஓட்டு போட்டவனே எப்படா ஒரு விஜய் ஜெயிச்சாரு அப்படின்னு. நல்ல வேலை விஜய் வந்து எதிர்கட்சியா உட்கார்ல. எதிர்கட்சியா வந்து அவர் பேசி இருக்கணும். இது பேசாம இருந்து பேசாம இது வரைக்கும் எந்த பிரஸ் மீட்டை கொடுக்கல. எதிர்கட்சியா உட்காந்து அவர் டெய்லி பிரஸ் மீட் கொடுக்கணும், அறிக்கை எழுதணும், இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆளுங்கச்சா கடல் உட்கார வச்சிட்டாரு. சோ அது ஒர்க் டிபார்ட்மெண்ட்ஸா ஒர்க் போயிட்டு இருக்கு. சோ உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த இருக்கும், அந்த லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் பொறுத்த இருக்கும், யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. லோக்கல் பாடிஸ் கட்டமைப்பு எப்படி இருக்கு? திமுக அதிமுக கட்டமைப்பு நல்லாவே இருக்கு. டிவிக்கு கட்டமைப்பு இன்னுமே வரல. இன்னுமே அவங்க கட்சியை வலுப்படுத்த ஆரம்பிக்கவே இல்லை. எப்ப கட்சி வலுவாகுதோ அப்பதான் உள்ளாட்சி எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ண முடியும். மேபி இந்த கிரேசினஸ் இன்னும் கம்மியாகல. விஜய்க்கு கிரேசினஸ் இன்னும் கம்மியாகல. இன்னைக்கு வந்து இது விட போறாங்க, மகளிர் காவல், சிங்கப்பெண் காவலோட விட போறாங்க. அது மறுபடியும் இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆக போகுது. ஸோ இதோட ட்ரெண்ட் வந்து இன்னுமே கம்மி ஆகல. ஒண்ணு கம்மி ஆகிருக்கணும், இல்லைன்னா எதிர்கட்சியா இருக்க திமுகவும் சரி, இல்ல இன்னொரு கட்சியா இருக்க அதிமுக சரி, இல்ல பிஜேபியும் சரி, அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிறைய ட்ரெண்ட் லெவல்ல ஒன்று உருவாக்கி இதை டாமினேட் பண்ணிருக்கணும், இவங்களை ஏத்தி இருக்கணும். எதுவுமே பண்றதுக்கு திமுகவும் பெருசா சோசியல் மீடியா இன்னுமே எதுவும் பண்ணல, ஏடிஎம்கே எதுவும் பண்ணல, ஜஸ்ட் அறிக்கை தான் விட்டுட்டு இருக்காங்களே தவிர. சோ இன்னுமே சோசியல் மீடியால ஸ்ட்ராங்கா இருக்கு டிவிக்கே தான். அது இன்னும் பெருசா அவங்க வலுவா இருக்கும். ஆனா இன்னும் 8 மாசம் கிட்ட இருக்கு. எந்த அளவு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப நிறைய பிரச்சனை இருக்கு. அது யாரெல்லாம் பேச போறாங்கன்னு தெரியல. சோ அவ்வளவு சீக்கிரமா அது கணிக்க முடியாது. ஏன்னா உள்ளாட்சி அவ்வளவு சீக்கிரமா கணிக்க முடியாது. மேபி சென்னை, கோயம்புத்தூர் போன சிட்டில டிவிக்கு மேயரா வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ திமுகக்கு கட்டமைப்பு இருக்கு, ஓகே. தாவேக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா கட்டமைப்பு இருக்கக்கூடிய விசிகே போய் சேர்ந்திருக்காங்க, காங்கிரஸ் போய் சேர்ந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் போய் சேர்ந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் பண்ற அளவுக்கு போராட்டம் பெரிய கட்சியெல்லாம் கூட பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பிட்ட உடனே ஒரு சின்ன இடத்துல சாப்பிடறது இல்லாம வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சின்ன கட்டமைப்பு இருக்கு. கட்சி பெரிய கட்சின்னு சொல்ல கட்டமைப்பு இருக்கு. சிபிஎம், சிபிஐ இவங்க எல்லாம் போயிட்டு இப்ப அங்க சேர்ந்திருக்காங்களே, இது கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு உதவாதா விஜய்க்கு? இந்த கட்டமைப்பு என்ன, இப்ப இந்த கட்டமைப்பால உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. இப்ப இவங்களுக்கு எல்லாம் உள்ளாட்சியில சீட்டு பகிர்ந்து கொடுக்கணுமா? இப்ப விசில் சின்ன கம்மியா நிக்குமா? சில இடத்துல வந்து ஏனி சின்ன நிக்குமா, ஏனி சின்ன நிக்கும். சில இடத்துல வந்து கை சின்ன நிக்குமா, அந்த இடத்துல டிஎம்கே அடிச்சுட்டு வரும். சோ அப்படி வரும்போது அது எந்த வந்து டோட்டலா மிங்கிள் ஆகி தான் வரும். இதே இடத்துல நான் இன்னுமே சொல்றேன், திமுக ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா இந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ல 25 மேயர்ல 10 மேயர் தாண்டி டிஎம்கே பிடிக்கலாம். ஆனால் பிடிக்கிறதுக்கு டிஎம்கே கையில தான் இருக்கு. யார் வின் பண்ணாலும் அவங்க கையில தான் இருக்கு. நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிட முடியாது. ஸோ 8 மாசம் இன்னும் ஒரு 6 மாசமாச்சு வெயிட் பண்ணி பார்த்தா தான் அந்த ஸ்விங் எப்படி போகுது, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி விஜய் அவர்கள் சரி, அவர் வந்து அமைச்சர் ஆதவர்ஜுன் வந்து இப்ப கட்சி ஸ்ட்ராங் பட்டத்தை நிறைய ஒர்க் பண்ண போறாருன்னு கேள்விப்படுறேன். அந்த சோசியல் மீடியாவா இருக்கட்டும், கிரவுண்ட் லெவலா இருக்கட்டும், கட்சியில ஆளுங்க போறதா இருக்கட்டும், போஸ்டிங் போறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியுது. ஏன்னா அதெல்லாம் ஏடிஎம்ல நிறைய பேர் ஜாமான்லாம் போய் சேர்ந்துருக்காங்க. அப்படி போகும்போது கட்சி வலுவாயிடுச்சுன்னா, இன்னும் 6 மாசம் கட்சி ஓரளவுக்கு வலுவாயிடுச்சுன்னா டிவிக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு உள்ளாட்சி எலெக்ஷன். இப்போ நிறைய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் போய் சேர்ந்திருக்காங்க. எம்சி சம்பத், கடம்பூர் ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல எல்லாமும் சின்ன சின்ன ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவங்க எல்லாருமே போயிட்டு தாவேகளை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஊழலாம் செய்யாம தூய்மையான ஆட்சி கொடுக்க தான் வந்திருக்கோன்றாங்க. நிறைய எக்ஸ் மினிஸ்டர், இன்னும் ஒரு 4-5 எக்ஸ் மினிஸ்டர் முன்னாடி சேர்ந்திருக்காங்க. எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க மேலே சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் எம்எல்ஏ தொகுதி அளவில் இருக்கு. இதெல்லாம் இப்போ தாவேக்கு நெகட்டிவ் ஆகலையா? இதெல்லாம் எப்ப நெகட்டிவ் ஆகும்னா, டிவிக்கு பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஜாயின் பண்ணிக்கிறேன். காங்கிரஸ் 2G எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு, நிரூபிக்கப்படுதான்னு இல்லையா? எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இவங்க போய் சேர்ந்திருக்காங்க. இப்போ சரி சொல்லுங்க. அது எண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் எலெக்ஷன் ஜெயிக்கிறது தோக்கிறது வந்து இந்த ஊழல் பண்ணாங்களா ஊழல் பண்ணலையா அதெல்லாம் தேவையில்லை. கட்டமைப்பு இருக்கா அது கூட தேவையில்லை. அந்த ஸ்விங் யாருக்கு இருக்கு, அந்த ஸ்விங் இப்போ டிவி கேட்கறது ஓட்டு ஜெயிச்சிருந்தாங்க. இந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ல இவங்களுக்கு காங்கிரஸ் சீட்டு கொடுத்தா எந்த இடத்துல சீட்டு கொடுக்கணும்னு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தாங்கன்னா அதை ஜெயிச்சுட்டு வருவாங்க.
அதே மாதிரி இவங்க போய் சேர்ந்திருக்காங்களா, இவங்களாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் டிவி கேக்குன்றது பேசிக்கா எல்லாமே 40-45 வயசு ஆளுங்க தான். அதிமுக எக்ஸ் அமைச்சர் போனாலும் வந்து 65, 70, 80, 75 அந்த மாதிரி வயசு இருக்கவங்க தான். அவங்க கூட இருக்கவங்களும் கிட்டத்தட்ட 60 வயசு 70 வயசா இருப்பாங்க. இவங்களுக்கு மேக்சிமம் ஜெல்லே ஆகாது. ஓகேங்களா, இவங்க எல்லாம் சூடா சுத்திட்டு இருக்கவங்க. இவங்க வந்து நிறைய அரசியல் அனுபவம் இருக்கும், பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மேட்சே ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா எப்ப ஏடிஎம்கேல இருந்து ஆளு போய் சேர ஆரம்பிச்சாங்களோ அப்பயே டிவிக்கேல இருந்து அந்த வீரியம் கொஞ்சம் கம்மியாகும். என்னடா நம்ம கட்சின்னு சொன்னோம், யங்ஸ்டர்ஸ் சொன்னோம், இப்ப இவங்க வந்து நம்ம ஆதிக்கம் பண்றாங்களே அப்படின்னு மனதான்மை அங்கங்க கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். சோ இவங்க பெஸ்ட் ஐடியா என்னன்னா, ஏடிஎம்கேல இருந்து நிறைய அமைச்சர்ஸ், எக்ஸ் மாவட்ட செயலர்ஸ் அவங்கள கலைச்சு டிவிக்கேல போட்டீங்கன்னா அவங்க உள்ள போய் பிரச்சனை பண்ணுவாங்க. ஒண்ணு என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னா ஊழல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப எதுவும் பெருசா ஊழல் பண்ற மாதிரி இல்ல, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றாங்க. ஆனா அது ஒரு கடையில பிரச்சனை முடிய போகுது. ஏன்னா நிறைய சேம்பர்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, குவாரிஸ் க்ளோஸ் பண்றாங்க, அதான் பெரிய பிரச்சனை முடிய போகுது. சோ இங்க இருந்து பழஞ்சின்னு கொட்டப்பட்ட அரசியல்வாதிலாம் இருப்பாங்கல்ல, அவன் போனானா ஆளுங்கட்சியில போனானா வந்து எதுவும் பண்ணாம இருக்க மாட்டான், ஏதாச்சும் ஒரு ஊழல்ல பண்ணுவான். அது என்னன்னா இங்க மாறும், இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு மாறும், அது ஒரு பிரச்சனையாகும். அப்படி இல்லையா இவங்க போனே இவங்க வந்து அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. யாருன்னா இந்த 60 வயசு பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களா, அவங்கள வந்து 35 வயசு பொலிட்டிஷியன்ஸ் ஆதிக்கம் செலுத்துவாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா, என் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. அது ஒரு பிரச்சனையா முடியும். அது இவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கல பிரச்சனையா முடியும். இவங்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஆகும். அப்படி ஆகும்போது டிவிக்கே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும், கட்சிக்குள்ள பெரிய கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகும்போது அது கரெக்டா ஹேண்டில் பண்றாங்களா இல்லையான்றது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். பெருசா இந்த அனுபவம் மிக்க அங்க மாவட்ட செல்ஸும் யாருமே கிடையாது டிவிக்கேல, எல்லாம் இப்போ வந்தவங்க தான். ஆனா லோக்கல் பாடி எலெக்ஷன் கூட கண்டெஸ்ட் பண்ணியிருந்தது கிடையாது. ஸோ அப்படி வரும்போது டிவிக்கேல பெரிய பிரச்சனை வருங்கால உருவாகும். அது எப்படி அவங்க விஜய் அவர்களும் சரி, ஆதவ அர்ஜுனும் சரி, மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் எடுத்துட்டு போறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ செங்கோட்டையன் அவங்களை கட்சியில சேர்த்தப்ப ஒரு பார்வை என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா, கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 60 சீட்டுமே செங்கோட்டையன் அவங்க சொல்ல போறவங்க தான் வந்து வேட்பாளர் நிப்பாட்ட போறாங்க. இந்த பகுதியை ஃபுல்லாக அவரோட கண்ட்ரோல் அவர்கிட்ட இருந்தது, வேட்பாளர் கொடுக்கறது அவர்கிட்ட இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்து இல்லைன்னு தான் சொல்லி நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்லி சேர்த்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சேர்ந்திருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்லாம் என்னென்ன சொல்லி சேர்க்கறாங்க, இல்ல அதிமுக இதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லி வந்து சேர்றாங்களா? இல்ல அதிமுக இன்னொரு அவ்வளவுதான் நம்ம இப்பவே சொல்லிட முடியாது. அது டைம் பீரியட் இருக்கு. அடுத்த என்ன இந்த மாதிரி கோரிக்கை இது அவங்களுக்கு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு ஒருத்தவங்க போறாங்க. எம்எல்ஏன்னு ஒரு பெரிய பதவி, சரிங்களா, மக்கள் அங்கீகாரம் கொடுக்குற ஒரு பதவி. அது வேணாம்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை? எம்எல்ஏவே பெருசா வச்சு ஒண்ணு தேவை, அதனால தானே போறாங்க. அதே மாதிரி இப்ப எக்ஸ் அமைச்சர்ஸ் போறாங்கன்னா அவங்க பவர்ல இருந்தவங்க, ஆளுங்கட்சியா இருந்தாங்க. ஆளுங்கட்சி மாவட்ட செயலா இருந்தா ஒரு பவர் இருக்கு. கலெக்டர் கிட்ட நீங்க பேசினா டைரக்டா கலெக்டர் ஏதாச்சும் ஒர்க் இது பண்ணிக்கலாம், இது எல்லாமே இருக்கு. சோ அது என்னன்னு பவரை மெயின்டைன் பண்ணணும், பவர் வேணும்ன்றதுக்காக தான் போறாங்களே தவிர நம்ம வந்து தூய சக்தி கிட்ட இருக்க போறோம், நம்ம தீய சக்தி விட்டு வெளில வரணும், இதெல்லாம் கிடையாது. அது எந்த வந்து பொலிட்டிஷியனா இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் பவர் சாப்பிட்டு இருக்குன்னு ஆசைப்படுவோம். எம்எல்ஏன்ற பவர் எனக்கு பத்தலடா, அதனால நான் ரிசைன் பண்ணிட்டு அதோட ஒரு பவர்ஃபுல்லா ஏதாவது எக்ஸ் அமைச்சரா இருக்கட்டும், வாரிய தலைவர் இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், சோ அப்படிதான் போறாங்களே தவிர நாங்க வந்து தூய சக்தியா மாற போறோம், நாங்க தீய சக்தி இருந்து வெளில வந்து தூய சக்தியா மாற போறோம், நாங்க வந்து வெள்ளையா இருக்க போறோம், நாங்க வந்து மக்கள் நல்லா செய்ய போறோம், அப்பெல்லாம் இந்த ஸ்டோரியுமே. எக்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து இங்க ஒரு மாவட்ட செயலாளர் பதவியோ இல்ல மாநில பொறுப்பு கொடுக்க வந்து ஆல்ரெடி வேலை பார்த்தவங்களுக்கு அந்த ஆமா. அது என்னன்னா ஒரு எதிர்கட்சி ஒரு ஏடிஎம்கே மாவட்ட செயலர் சொன்னா, ஆளுங்கட்சி மாவட்ட செயலர் சொன்னா பவர் அதிகம், ஆளுங்கட்சி ஒரு நிர்வாகி சொன்னா பவர் அதிகம், ஆளுங்கட்சி ஒரு எம்எல்ஏ சொன்னா பவர் அதிகம். இவ்வளவுதான். அது என்ன பவர் ருசிக்க தான் போறாங்களே தவிர இவங்க போய் மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்களோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பெருசா. இப்போ இன்னொரு விஷயம், எத்தனை பேர் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது பொறுத்து வந்து பார்ப்போம். உள்ளாட்சிகள் எத்தனை ஜெயிக்க போறாங்கன்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில இருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு இப்போ எவ்வளவு வாக்கு சதவீதம் தமிழகத்துல இருக்கு, அவர் தனிச்சு போட்டி போட்டாங்கன்னா எந்தெந்த கம்யூனிட்டிஸ்ல அவரை பேக் பண்றாங்க? அண்ணாமலை அண்ணா வந்து நீங்க கம்யூனிட்டி வைஸா நம்ம அடைக்கிற முடியாது. அவர் வந்து மக்கள் கிட்ட பெருசா விரும்பக்கூடிய ஒரு தலைவர் தான், நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. அட் தி எண்ட் வந்து அந்த கொங்கு சைடு அந்த கொஞ்சம் இது கம்யூனிட்டி வைஸா இருந்தாலுமே சப்போர்ட் இருந்தாலுமே தமிழ்நாடு ஃபுல்லாவே அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கு, படிச்சவங்க கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கு, நல்லா பேசுறாங்கன்றது சப்போர்ட் இருக்கு. பேசிக்கா இப்ப மக்கள் என்ன ஆகும்னா, விஜய் டிவிகே கட்சியில பாத்தீங்கன்னா நிறைய கான்ஃபிளிக்ட் வர ஆரம்பிக்கும். அமைச்சர் தப்பா பண்ணுவாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு கரண்ட் கட்டா இருக்கும். இப்ப இருக்க நிறைய பிரச்சனை, கரண்ட் கட்டா இருக்கும், குவாரி மூரத்தா இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனை கொஸ்டின் பண்ணதுன்னு ஒருத்தர் இருக்கணும்ல. இவங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து ஒரு மணிக்கு எல்லாம் எதிர்கட்சி இருக்கும், ஒரு மணிக்கு பிரஸ் மீட் நடத்துவாரு. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நியூஸ் பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ணாம வெயிட் பண்ணுவாங்க, நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. என்ன கலைஞர் என்ன பிரேக்கிங் நியூஸ் கொடுக்க போறாரு, கலைஞர் எப்படி பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மணிக்கு எல்லாம் லஞ்ச் முடிச்சு அப்படியே மொத்த மீடியாவும் செட்டில் பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுக்க ஆள் கிடையாது, தமிழ்நாட்டுல ஃபுல்லா ஆள் கிடையாது. பிரஸ் மீட்ல தெளிவா ஒரு நெறியாளர் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும், ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த கொஸ்டின் டப்புன்னு பாயிண்ட் வச்சு பதில் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது தமிழ்நாட்டுல. சோ விஜய் வந்து ஒரு அரசியல் பண்ண போறாரு, டிவிக்கு அரசியல் பண்ண போகுது, டிவிக்கு அமைச்சர்கள் ஒரு அரசியல் பண்ண போறாங்க. இதுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யார் கொஸ்டின் பண்ண போறா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு, அதுல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு.
அந்த ஸ்பேஸை யார் ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியில அண்ணாமலை அண்ணா தான் உட்காருவார், வேற யாரும் உட்கார போறது கிடையாது. ஆராசா வந்து பிரஸ் மீட் கொடுத்தா அது எடுபட போகுமான்னு கேட்டா கிடையாது. இப்போ பிரஸ் மீட் கொடுத்தா அதே மாதிரி டெய்லி பிரஸ் மீட் கொடுப்பாரு, டவுட் தான். அந்த சைடு பாத்தீங்கன்னா உதயநிதி பிரஸ் மீட் கொடுக்க போறாரு. ரஷ்யா கொடுத்த பிரஸ் மீட்ன்றது பயங்கரமா ரீல்ஸ்ல பயங்கரமா இருந்தது. ஆனா அதே திரும்பி அவங்க கண்டினியூ பண்ணாலும் டவுட் தான். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தது அண்ணாமலையோட பிரஸ் மீட் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது டிவிக்கு டிஎம்கே ஃபைல்ஸா இருக்கட்டும், டிஆர் பாலு அவர் போட்டு கேஸ் கொடுத்ததா இருக்கட்டும். ஸோ ஆல்ரெடி கட்டமைப்பு உருவாச்சிருக்காரு. பிரஸ் மீட்ல என்ன அடிச்சுக்க முடியாது உருவாக்கி வச்சிருக்காரு. சோ இங்க அமைச்சர் பண்ண போற தப்பெல்லாம் இங்க பயங்கரமா கேள்வி கேட்க போறது திரு அண்ணாமலை அவர்கள் தான். சோ இது வந்து மக்கள்கிட்ட எப்படி போவோம்னா, எல்லாம் பேசுறதோட இவர் நல்லா தான் பேசுறாரு, எல்லாம் கொஸ்டின் பண்றதோட அண்ணாமலை நல்லா தான் கொஸ்டின் பண்றாருன்னு எதிர்கட்சியா தன்னோட முகத்தை உட்கார வைக்க போறாரு. இப்ப என்ன சொல்லலாம், சட்டமன்றத்துல 70 சீட்டு 60 சீட்டு வச்சுக்கோங்க எதிர்கட்சின்னு சொல்லலாம். ஆனா எதிர்கட்சின்னு அது கிடையாது. எதிர்கட்சின்றது ஒவ்வொரு சம்பவத்துக்கும் யார் டக்குன்னு அறிக்கை கொடுக்குறா, யார் டக்குன்னு பிரஸ் மீட் கொடுக்குறா, யார் டக்குன்னு போராட்டம் பண்றா, யார் டக்குன்னு ஆர்ப்பாட்டம் பண்றா, யார் வாக்களிக்காம, இதுதான் வந்து எதிர்கட்சியோட அடையாளம். இப்பனா ஒரு ரிப்போர்ட்டருக்கு அடையாளம் வந்து டேகா இருக்கட்டும், மைக்கா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி எதிர்கட்சியத்துல ரிப்போர்ட் டக்குன்னு அவன் வெளில ஸ்பீட் கொடுத்துட்டே இருக்கணும். இதனால நான் சொன்னேன், நல்ல வேலை விஜய் அவர்கள் எதிர்கட்சி ஆகலைன்னா அவர் பேச வேண்டியதா இருக்கும். அண்ணாமலை எனக்கு அது ஸ்பேஸ் பெருசாவே இருக்கு. அதாவது திராவிட பார்ட்டிகளை ரீப்ளேஸ் பண்ற இடத்துக்கு அண்ணாமலை என்ன வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா வாய்ப்பு தான் இருக்கு, வந்துருவாருன்னு சொல்ல. ஏன்னா இவங்க பெரிய கட்டமைப்பு இருக்கு, இவர் கட்டமைப்பு உருவாக்கணும். ஏன்னா இவர் ஆக்டர் கிடையாது, 30 வருஷம் சினிமாவில் நடிச்சது கிடையாது, பாட்டு பண்ணது கிடையாது, டான்ஸ் ஆனது கிடையாது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இவர் பெரிய கட்டமைப்பு உருவாக்கணும், கிரவுண்ட் லெவலில் ஃபேஸ் உருவாக்கணும், மாவட்டத்துல ஒரு ஆளை உருவாக்கணும். இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஒரு 4 வருஷம் டைம் இருக்கு, 4.5 years டைம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி எடுத்துட்டு வரதுல அண்ணாமலை என்ன பண்ணுவார். அது அண்ணாமலை எனக்கு 2 கேம் தான் தெரியும். சோசியல் மீடியால எப்படி விளையாடணும்னு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வார் ரூம்னு ஒன்று உருவாக்கி ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல தன்னோட கட்சிக்காரங்களே அடிச்சவர் திரு அண்ணாமலை அண்ணா தான். அதான் வார் ரூம் ஃபர்ஸ்ட் எத்தனை வந்ததே அண்ணாமலை அண்ணா தான். ஸோ அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியால நல்லா ப்ளே பண்ணுவார், ஆஸ் வெல் அஸ் கிரவுண்ட்லயும் நல்லா ப்ளே பண்ணுவார், ரிப்போர்ட்டர்ஸ்லயும் நல்லா பார்ப்பார். ஸோ அண்ணாமலை எனக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்கு தமிழ்நாட்டில். அதை அவர் எப்படி பயன்படுத்த போறாரு, அவங்க கூட இருக்கவங்க என்னென்ன பண்ண போறாங்க, இது எல்லாமே ஒரு பெரிய கொஸ்டின். சரி, இப்போ வரைக்கும் எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் அண்ணாமலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அவர் இது வரைக்கும் எலெக்ஷன் நிக்கல. அன்டில் அவர் எலெக்ஷன் நிக்கிற இருக்கும் நம்ம ஓட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது. ஒரு கண்டிப்பா வச்சு பாத்தீங்கன்னா 11% அவர் சொன்னாரு, 8 to 10% அவர் எடுக்க ட்ரை பண்ணுவார் வர எலெக்ஷன்ல. அது அவர் எப்படி ஒர்க் பண்றாரோ அதை பொறுத்து மாறும்.